இன்னொரு லேடியை கொண்டாந்து அந்த பெட்டில் படுக்க வச்சுருப்பேன். அது விஜயமா கோவம் வந்து அவர் நேரம் வந்து அப்போ பார்க்காம என் சட்டையை பிடிச்சி இழுப்பார். முதல்ல அவர் பேச மாட்டாருங்க. யாருடைய காதலுக்கு மரியாதையெல்லாம் நடிச்சிருக்கேன். அவருடைய முதல் படத்துலேயே நாளைய தீர்ப்புன்னு போடுறாங்கல்ல, அதுலேயே நான் தான் அவருடைய ஃபாதர். ஸ்ரீவித்யா என் ஒய்ஃப். அதில் இன்னொரு லேடியை கொண்டாந்து அந்த பெட்டில் படுக்க வச்சுருப்பேன் அந்த ரூம் உள்ள. அது விஜயமா கோவம் வந்து அவர் நேரம் வந்து அப்போ பார்க்காம என் சட்டையை பிடிச்சி இழுப்பார். அப்போ இந்த கோட்டை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவர் இழுக்க மாட்டார். ஏன்னா நான் ராதாரவி நினைக்கிறார். எப்படிங்க அவர் ராதாரவின்னு நினைக்காது அவங்க அப்பா நினைன்னு சொல்லி பார்த்தேன். அதனால் இப்போ அவருக்கு நல்ல இம்ப்ரவைஸ்டு. இன்னொன்று அவர்கிட்ட இவ்வளோ இருக்கா உள்ளேன்றது ஒரு கொஸ்டினில் தான் பார்த்தேன். என்னை பார்த்து கேட்டார் இந்த சர்க்கார் படம் ஷூட்டிங். அப்போ சர்க்கார் படத்தில் அவர் விஜய் சார் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தார். சைலண்டான பையன். தம்பி வந்து ரொம்ப சைலண்ட். நான் ஒரு வாட்டி கேட்டேன், பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு. அண்ணே நீங்கள் கேட்குறது பிள்ளைன்னா இவ்வளோண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அவன் எனக்கு மேலே வளர்ந்துட்டானே. ஓ அப்படியான்னு சொன்னேன். ஆனால் அவர் என்னை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார். ஒரு பிரேக் டைமில் கேட்டார், கொஞ்சம் அவங்களோட பேசணும்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சோம். 1967 ஜனவரி 12 இந்த ஷூட்டிங் கேஸ். அவர் கேட்டார் ஷூட்டிங் கேஸ் எந்த டேட்னு இதை சொன்னேன். அந்த உங்களுக்கு எப்போ எத்தனை மணிக்கு தெரிய வந்திருக்கும்? எனக்கு ஒரு 2 மணிக்கெலாம் தெரிய வந்துருச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு இப்போ எங்கள் அம்மாலாம் இருந்தாங்க. அப்போ தெரிய வரும்போது உங்களுக்குள்ளே இருந்த அந்த இது என்ன, பவர் என்ன, என்ன கேரக்டர் என்ன சேஞ்ச் ஆச்சு, இல்லை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த நியூஸ்ன்னு கேட்டது. இது வரைக்கும் யாருமே கேட்கலைங்க என்கிட்ட. இது வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி. நான் பார்த்து வியந்தது ஒன்றே ஒன்று தான். டெஃபினட்டாக அது ஒரு பெரிய இஷ்யூ. நான் பார்த்தேன் இன்னொரு லேடியை கொண்டாந்து அந்த பெட்டில் படுக்க வச்சுருப்பேன். அது விஜயமா கோவம் வந்து அவர் நேரம் வந்து அப்போ பார்க்காம என் சட்டையை பிடிச்சி இழுப்பார். முதல்ல அவர் பேச மாட்டாருங்க. யாருடைய காதலுக்கு மரியாதையெல்லாம் நடிச்சிருக்கேன். அவருடைய முதல் படத்துலேயே நாளைய தீர்ப்புன்னு போடுறாங்கல்ல, அதுலேயே நான் தான் அவருடைய ஃபாதர். ஸ்ரீவித்யா என் ஒய்ஃப். அதில் இன்னொரு லேடியை கொண்டாந்து அந்த பெட்டில் படுக்க வச்சுருப்பேன் அந்த ரூம் உள்ள. அது விஜயமா கோவம் வந்து அவர் நேரம் வந்து அப்போ பார்க்காம என் சட்டையை பிடிச்சி இழுப்பார். அப்போ இந்த கோட்டை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவர் இழுக்க மாட்டார். ஏன்னா நான் ராதாரவி நினைக்கிறார். எப்படிங்க அவர் ராதாரவின்னு நினைக்காது அவங்க அப்பா நினைன்னு சொல்லி பார்த்தேன். அதனால் இப்போ அவருக்கு நல்ல இம்ப்ரவைஸ்டு. இன்னொன்று அவர்கிட்ட இவ்வளோ இருக்கா உள்ளேன்றது ஒரு கொஸ்டினில் தான் பார்த்தேன். நான் என்னை பார்த்து கேட்டார் இந்த சர்க்கார் படம் ஷூட்டிங். அப்போ சர்க்கார் படத்தில் அவர் விஜய் சார் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தார். சைலண்டான பையன். தம்பி வந்து ரொம்ப சைலண்ட். நான் ஒரு வாட்டி கேட்டேன், பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு. அண்ணே நீங்கள் கேட்குறது பிள்ளைன்னா இவ்வளோண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அவன் எனக்கு மேலே வளர்ந்துட்டானே.